எல்லை நிர்ணய குழுவின் தலைவர் அசோக் பீரிஸை சந்தித்து அமைச்சர் மஹிந்த அமரவீர இதுவரை முன்னெடுத்துள்ள எல்லை நிர்ணய செயற்பாடுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் எல்லை நிர்ணயம் தொடர்பிலான அனைத்து செயற்பாடுகளையும் நிறைவு செய்வதாக குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தனர். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும். இந்த செயற்பாடு நிறைவடைந்தவுடன் நாம் மிக விரைவில் தேர்தலுக்கு செலவை எதிர்பார்க்கிறோம். இல்லை, இதுவரை 7000க்கும் அதிகமானவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். கட்சியின் ஒழுக்கத்தை மீறாத மற்றும் ஊழல் மோசடி செயற்பாடுகளில் தொடர்பு படாத ஒரு சிறந்த புதிய குழுவை முன்னிறுத்த எதிர்பார்க்கிறோம். இதன் அர்த்தம் தற்போதுள்ளவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவது இல்லை என்பதல்ல. தற்போதுள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். யாராவது ஒருவர் தவறு இழைத்திருந்தால் மீள் பரிசீலனை செய்து அவர்களுக்கு மீண்டும் முடியுமானால் சந்தர்ப்பம் வழங்கவும் தயாராக உள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர். நேற்று நாம் அவருக்கு அழைப்புதலை அனுப்பி வைத்தோம். அதே போன்று மீண்டும் அவரை சந்தித்து அழைப்பு விடுக்க எதிர்பார்த்துள்ளோம். அவருக்கே முதலாவதாக நாம் அழைப்பு விடுத்துள்ளோம். எமது கட்சியின் ஆலோசகராக அவர் தொடர்ந்தும் உள்ளார். நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே மேடையில் சந்திப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். மேதின கூட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னிலை செயற்பாட்டாளர்கள் சிலர் இன்று கருத்து வெளியிட்டனர். கட்சி இரண்டாக பிளவுபடுத்தி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட வேறு கட்சிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டாம் என நாம் கூறுகிறோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர் ஒருவரை வற்புறுத்தி மேதின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கூற வேண்டிய அவசியமில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு சதி திட்டங்கள் தீட்டி எமது கட்சி இரண்டாக பிளவுபடுத்தும் திட்டத்தினை சிலர் பொறுப்பேற்றுள்ளனர். அதனால் இது ஒரு இடத்தில் முற்று பெறும். எந்த ஒரு கட்சிக்கும் யாப்பு ஒன்று இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது. அதுபோன்று கட்சி செயற்பட நடைமுறை ஒன்று உள்ளது. அதன்படி எதிர்கால செயற்பாடுகள் இடம்பெறும். மேதின ஊர்வலத்தை இரண்டாக பிளவுபடுத்தல் அல்லது கட்சி இரண்டாக பிளவுபடுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை நேசிப்போரை தொடர்பட்டுள்ளார்கள். கட்சிக்குள் துரோகிகள் இருக்கக்கூடாது. அரசியல் ரீதியில் ஒரே ஒரு விரோதியை இருக்க முடியும். நாம் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் யாருடன் ஒன்றிணைய வேண்டும்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடனேயே ஒன்றிணைய வேண்டும். நேற்றும் ஜனாதிபதி குறிப்பிட்ட வட் வரி தொடர்பான பிரச்சனையை பாருங்கள். பிரதமருக்கு அடிப்பணிந்து ஜனாதிபதி செயற்படுவதாக சிலர் காண்பிக்க முனைகின்றனர். அவ்வாறில்லை. ஜனாதிபதிக்கு முதுகெலும் இருந்தமையாலேயே தமது சொந்த இடமான புலனறுவையில் இது தொடர்பாக விளக்கமாக கூறினார். வட் வரி மக்களை சிரமத்துக்குள்ளாக்குமாயின் அதனை நீக்குவதாக ஜனாதிபதி கூறினார். அதே போன்று அதனை சிபாரிசு செய்தவர்களை வீட்டுக்கு அனுப்புவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார்.